சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுரைக்கிணங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் செம்மொழி குறித்த மாபெரும் கண்கவர் கண்காட்சி பொதுமக்கள் பார்வைக்காக 3/6/2025 முதல் 9/6/2025 வரையிலான ஒரு வார காலத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு உலக நாடுகளின் ஆதரவை திரட்டி வந்திருக்கிறோம் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக பொதுக்குழுவில் அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைத்து வரலாறு காணாத வெற்றியை பெற்றோம் என்பது தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டும் என்கிற கனவை மு க ஸ்டாலின் முன்வைத்துள்ளார். ஒருவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரிடம் பேசியது எப்படி குற்றச்சாட்டாகும் என்று அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து சர்வதேச நாடுகளுக்கு விளக்குவதற்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் உள்ளடக்கிய 7 குழுக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த நிலையில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய கனிமொழி எம்பிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற செம்மொழி நாள் விழாவில் தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்பு துறையின் தமிழரசு சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்ட 4 ஆண்டு சாதனை மலரினை வெளியிட்டார்கள். தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று கி வீரமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார். மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள எலியார்பத்தி மற்றும் புதூர் பாண்டியபுரம் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. முகூர்த்தம், பக்ரீத் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் டிக்டாக் நட்சத்திரம் சனா யூசுப் வயது 17 சுட்டுக் கொல்லப்பட்டார். இஸ்லாமாபாத்தில் உள்ள அவரது வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத ஒரு ஆசாமி அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனை விசாரிக்காதது ஏன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் அறிவித்துள்ளார். பாங்காங்கிலிருந்து சிங்கப்பூர் வழியாக இன்று திருச்சிக்கு வந்த விமானத்தில் உடைமையில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 9 கிலோவிற்கும் மேல் ஹைட்ரோபோனிக் எனப்படும் உயரக கஞ்சா போதைப் பொருளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ராணிப்பேட்டையில் கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சா மூட்டைகளுடன் கேரள இளைஞர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆய்வகம் மற்றும் புதிய சாலையை NLC தலைவர் தொடங்கி வைத்தார். அண்ணாமலை என் மீது வைத்த குற்றச்சாட்டு வீடியோவை பார்த்தேன் என்றும் சண்முகம் என்ற வட்ட செயலாளர் என்னிடம் போனில் பேசியதாக கூறியுள்ளார். இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடகாவில் இதுவரை தமிழர்களுக்கு நீர்தான் மறுக்கப்பட்டு வந்தது, இப்போது நீதியும் மறுக்கப்பட்டுள்ளது என்று வேல்முருகன் தெரிவித்துள்ளார். ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் வட்டி செலுத்தி கடனை புதுப்பிக்கும் நடைமுறையை அமல்படுத்துக என்று PR பாண்டியன் கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என்று சென்னை ஐகோர்ட்டில் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. திமுக அரசால் பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத நிலை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் ஒரே நாளில் 8 பேர் படுகொலை, ஆதாள பாலத்தில் விழுந்த சட்டம் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் மாய உலகில் வாழாமல் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வீராணம் ஏரி நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 2024-25ஆம் கல்வியாண்டில் கல்வி பரப்பில் தமிழகம் மீண்டும் ஒருமுறை தன் தனித்துவத்தை நிரூபித்துள்ளது. வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் 100 விழுக்காடு தேர்ச்சியுடன் தேசிய அளவில் முதலிடம் பிடித்து கல்வி புரட்சியில் தமிழ்நாடு தன் முத்திரையை பதித்துள்ளது. சென்னை விரைவு ரயிலில் சாதாரண பெட்டிகளை நீக்கிவிட்டு AC வசதி கொண்ட பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டத்தை ரயில்வே நிர்வாகம் கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ரயில்வே துறையை வலியுறுத்தியுள்ளார். வாணியம்பாடியில் பல் சிகிச்சை தொற்றுக்குள்ளாகி 8 பேர் மரணமடைந்த நிலையில் கிளினிக்கிற்கு பூட்டு போடப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வின் போது மின்தடை ஏற்பட்ட தேர்வு மையங்களில் மறுதேர்வு நடத்த முடியாது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. ஆன்லைன் சூதாட்டத்தில் தமிழ்நாடு அரசு விதித்த கட்டுப்பாடுகள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழினம் உள்ளவரை கலைஞரின் புகழ் நிலைத்திருக்கும் என்று IP செந்தில்குமார் கூறியுள்ளார். நெல்லையில் அபாகஸ் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்ற நிலையில் போலீஸ் கமிஷனர் பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு கிடையாது என்று அவதூறுக்கு அமைச்சர் சிவசங்கர் முற்றுப்புள்ளி வைத்தார். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நாளை மின்சாரம் நிறுத்தப்படுகிறது. நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக சித்தாலப்பாக்கம், TNHP காலனி, மாம்பாக்கம் மெயின் சாலை, மகேஸ்வரி நகர், பிரியதர்ஷினி நகர், ஒட்டியப்பாக்கம் மெயின் சாலை அதனை சுற்றியுள்ள இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என்றும் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் வழங்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். கோவில்பட்டியை பதற வைத்த இரட்டை கொலையில் சிறுவன் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டனர்.
கோவையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2026 இந்த திமுக அரசுக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் CTR ராதாவர்ஜுனா ராஜ்மோகன் என மாறி மாறி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர். 2026 இந்த திமுக அரசுக்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் CTR ராதாவர்ஜுனா ராஜ்மோகன் என மாறி மாறி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர். இந்நிலையில் 120 நாள் பிளான் என்றும் சுற்றுப்பயணத்துக்கு தயாராகும் விஜய் என்னவென்று கேள்வி எழும்பியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற பதிலுக்காக காத்திருப்போம் என்றும் ஆட்சி மாற்றம் உறுதி என்றும் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை பிராட்வே பேருந்து நிலையம், ராயபுரம் ரயில் நிலையம் அருகே இம்மாத இறுதிக்குள் மாற்றம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 17 வயது சிறுமி தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ள நிலையில் மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட இந்த சிறுமியை கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு 17 வயது சிறுவன் பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதை சிறுவன் தனது நண்பரான பாபநாசம் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமாரிடம் கூறியுள்ளான். இதனைத் தொடர்ந்து இருவரும் பாலியல் பலாத்காரம் செய்ததால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னட மொழி குறித்து நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. எந்த வகையிலும் கன்னட மொழியை தாழ்த்தி பேசவில்லை என கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவருக்கு நடிகர் கமல் கடிதம் எழுதியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே வடுகபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவரது மகள் அஸ்விதா வயது 19 கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் BSc 2ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த பிரவீன் என்பவருடன் மாணவி அஸ்விதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அது காதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் திருமணம் பற்றி பேசிய போது திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததால் இளம்பெண்ணை கொடூரமாக இந்த காதலன் கொலை செய்துள்ளான். RCB அணிக்கே எனது ஆதரவு என்று இறுதிப் போட்டியை கண்டுகளிக்கும் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் கூறியுள்ளார். மைதானத்திற்கு சைக்கிளில் வந்த இங்கிலாந்து வீரர்களின் வீடியோ வைரலானது. IPL இறுதிப் போட்டியில் வித்தியாசமான கெட்டப்பில் வந்த கிறிஸ் கெயில் புகைப்படங்கள் வைரலானது. நடப்பு IPLஇன் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 191 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. 10 பந்துகளில் 24 ரன்கள் எடுத்து ஆட்டத்தை ஜிதேஷ் சர்மா மாற்றியுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 72,640 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 9,080 ரூபாய்க்கும் விற்பனையானது. மேற்கு திசையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி வீசும் காற்றின் வேகத்தில் மாறுபாடு காணப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருந்தது. இந்த நிலையில் சென்னை நகரின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையிலும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்களிலும் மேலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.